அவர் சொல்கிறாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்ன ஒரு சாய்ஸ், பியூட்டிஃபுல் சாய்ஸ். இம்மைக்குரிய வாழ்க்கையில் எனக்கு தேவ ஆசீர்வாதம் ஒரு பக்கம், ஆண்டவர் என் கூட வந்து எல்லா யுத்தத்தையும் செய்கிறார். ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையில், உலக பிரகாரமான காரியங்களில் நான் பார்க்குறதெல்லாம், உங்கள் சமூகத்தை விட்டு நான் வெளியில் வரும் பொழுது நான் பார்க்குறதெல்லாம் ஒரு ஆறுதல் கூட இல்லை ஆண்டவரே. ஒரு ஆறுதல் கூட இல்லை, ஒரு அனுகூலம் கூட இல்லை, ஒரு அன்பான உண்மை அன்பு காட்டுகிற ஒரு உள்ளத்தையும் நான் பார்க்கல. இத்தனைக்கும் நான் ராஜா, நான் சொன்னால் பெரிய தேவ சேனையை போல சேனை கர்த்தர் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க. ஆனாலும் எனக்கு வந்து மனிதன் மூலமாக எனக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கல. என்ன பண்ணிட்டார், அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் இக்னோர் பண்ணி, அந்த போர்ஷன் அவருடைய லைஃப்பில் இக்னோர் பண்ணிவிட்டு ப்ரையாரிட்டி எங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா, எனக்கு எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் தான் என்னுடைய சாய்ஸ். ஸோ இம்மைக்குரிய வாழ்க்கையில் தீர்க்கதரிசியின் புத்திராக இருக்கிற நாம, நம்முடைய சாய்ஸ் எங்கே இருக்குது அதை யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த பகுதி, அதைத்தான் இந்த தாசன் நம்ம யோசிக்க வைக்கிறார். இந்த 16ஆம் சங்கீதத்தில் அருமையாக ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்பட்ட பாத் ஆஃப் லைஃப், பாத் ஆஃப் லைஃப். இம்மைக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஷோ மீ த பாத் ஆஃப் லைஃப், ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பீங்கன்னு சொல்கிறாருன்னா, அப்போது இந்த வாழ்க்கையில் வாழ்கிற இந்த வாழ்வு இது ஜீவ மார்க்கமே இல்லை, வேறொன்று இருக்குது. அருமையானவர்களே, உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு 2 விதமான அனுபவத்துக்குள்ளாக நம்ம கட்டாயமாக கடந்து போகவே வேணும். ஒன்று, தேவனுடைய அரவணைப்பில் எப்பொழுதும் நம்ம இருந்துக்கிட்டே வரணும். 2வது, தவிர்க்க முடியாத ஒரு சூழல் என்னென்னா உலக வாழ்வு. இங்கே இருக்கிறோம், இருந்தாலும் இந்த தாவீதையா இதை எப்படி வந்து அவரை விட்டு அப்படியே ஒதுக்கி வச்சார்ன்றதை இந்த வார்த்தைகளில் பார்க்க முடியுது. எவ்வளவோ உயர்வில் இருக்கிறார், ராஜான்ற ஸ்தானத்தில் இருந்தாலும் இன்னும் எனக்கு ஜீவ மார்க்கம் எனக்கு தெரியலை. எனக்கு எங்கே தெரியும்? உங்ககிட்ட தான்ப்பா எனக்கு தெரியும், அதை எனக்கு காண்பீங்க. ஏன்னா அந்த ஜீவ மார்க்கத்தில் என்ன இருக்கான்? ஜீவ மார்க்கம்ன்றது என்ன? ஆண்டவருடைய வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் வழி. அதை இயேசு வருவதுக்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசன பாடலாக இந்த தாவீது பாடுகிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பீங்க. இன்னைக்கு நாம் இதை சொல்ல முடியுமா? ஏன்னா ஜீவ மார்க்கத்தை காண்பித்து போய்விட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை, அதனால இந்த உள்ளம் ஏங்குது, எனக்கு ஜீவ மார்க்கத்தை காட்டுங்க. ஹவு ஷுட் ஐ கோ? வாட் ஷுட் பி மை மூவ் லார்ட்? என்னுடைய ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்கணும்? நான் எங்கே போகணும் ஆண்டவரே? எப்படி செய்யணும்? தெரியலை. ராஜாவா என்னை உயர்த்திட்டே போறீங்க, வெற்றி மேலே வெற்றி கொடுத்துக்கிட்டே போறீங்க, ஆனாலும் என் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லையே. அனுதினமும் நான் பார்க்குற மனிதனிடத்தில் அன்பு இல்லையே, ஒரு கரிசனை இல்லையே, ஒரு அங்கீகாரம் இல்லையே. எப்பொழுதும் நான் பார்க்குறது எல்லாரும் விரோதிகளாய் தானே என்னை பார்க்குறாங்க, இன்னும் விரோதித்து தானே நிற்கிறாங்க. ஜீவ மார்க்கத்தை காண்பீங்க. ஸோ he didn't know where to locate him. அவரை எங்கே வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியலை. என்னப்பா நான் பண்ணுறது? என் வாழ்க்கையில் அந்த ரெண்டு பாதை, ஒன்று பார்க்கும்பொழுது நல்லா மனத்துக்கு எதமாக இருக்குது. ஏன்னா என் கூடவே இருக்கிறீங்க, எனக்கு வெற்றியை தந்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது வந்து சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் சமூகத்தை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு உபத்திரவம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அங்கேருந்தே ஆரம்பிச்சதே ஆண்டவரே எனக்கு உபத்திரவம். நான் கேட்டேன்னா, நான் என்னுடைய தேவனுக்காக வைராக்கியமாக நான் இருந்து அந்த கோலியாத்தை நான் ஜெயித்து என் ஜனங்களை என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முத்தரிக்கப்பட்ட என் ஜனங்களை என் ஆண்டவருக்காக நான் விடுவித்தனே. அவ்வளவுதானே என்னுடைய ஏக்கம். நான் எந்த புகழ்ச்சியும் நாடி நான் இதை செய்யலையே. ஆனால் அன்னையிலிருந்தே என்னை உலகம் விரட்டிக்கிட்டே இருக்கே. ஒரு சாய்ஸ் வச்சாருங்க, ஜீவ மார்க்கத்தை காட்டுங்கப்பா. ஏன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, he wanted to know who he is. ஜீவ மார்க்கத்தில் தான் ஒருவன் யார் என்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். For you to understand who you are, you have to choose the path of life. That is nothing but Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கம் அப்படின்னும் பொழுதே, ஜீவன் என்னும் போதே உயிர் உள்ள ஒரு விஷயம். அப்போ இன்றைக்கி நம்ம
கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த மார்க்கம், அதாவது இந்த வழி, இது என்ன வழி? உலகம் காட்டின வழி இல்லை, பிசாசு காட்டுகிற வழி இல்லை. அது எல்லாமே ஜீவனில்லாத மார்க்கம், which means அர்த்தமில்லாத ஒரு பாதை. ஜீவ மார்க்கம், ஜீவ வழின்னும் பொழுது இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு அசைவும் அர்த்தமுள்ளதாக இருக்கு. அர்த்தம் மாத்திரமில்ல, ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு பதிலும் இருக்கு. அதுதான் ஜீவ மார்க்கம். இதை எந்த மனிதனாவது நமக்கு காட்ட முடியுமா? கம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி லைஃப்பை லீட் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். இந்த டைம் என் கவுன்சிலிங் செஷன் இருக்குது, வந்துடுங்க. அதெல்லாம் ஜீவ மார்க்கம் இல்லைங்க. அதெல்லாம் ஜீவ மார்க்கம் இல்லை. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஜீவ மார்க்கம். அது வேற ஒன்றும் இல்லை, அவர் வாழ்ந்து காட்டி போன வாழ்க்கை. அவ்வளோதான், அவ்வளவுதான். ஞானஸ்தானத்தில் துவக்கி அவர் உயிர்த்தெழுதர் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என் இயேசு அருமையாக இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எவ்வளவு சேலஞ்சஸ் அவருக்கு, எவ்வளவு சேலஞ்சஸ். அற்புதம் செய்யும் பொழுது வந்து குவியுது. ஆனால் சத்தியத்தை பேசும்பொழுது இருந்த 12 பேரை ஓட முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா. ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த உபதேசத்திலேயே நடுநடுங்கி போயிட்டாங்க. எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம். அவ்வளவு ஒரு ஃபீபிள் சென்ஸோட மனிதர்கள் இருக்கிறார்கள். The mind and the sense is so feeble. டக்குன்னு தட்டி விட்டுட்டு போயிடலாம். அதனால தான் இன்னைக்கு எல்லா திருமணங்களும் அநேக 90% குறிப்பாக கிறிஸ்தவ திருமணங்கள் முறியப்படுவதற்கான காரணம் the feeble mind. The feeble mind. ஏன்? எதுக்கு அந்த feeble mind? ஜீவ மார்க்கத்தை சூஸ் பண்ணாததுனால. இவர் சூஸ் பண்ணார். He chose the path of life because he wanted to understand first thing who he is. நான் யார்? அது இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட போய் நிற்கும் பொழுது தாங்க அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். எரேமியாவுக்கு காட்டினது போல, யோசுவாவுக்கு காட்டினது போல, மோசே ஐயா காட்டினது போல, பவுல் ஐயா காட்டினது போல, பேதுரு ஐயாவை காட்டினது போல. எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு? தானியேல் ஐயா, அனனியா, அசரியா, மிஷாவேல், எத்தனையோ பேர் வேதாகமத்தில் இருக்காங்க. அது அவுட் ஆஃப் த பைபிள் நம்ம பார்க்கவே வேண்டாங்க. அங்கேயே ஓவர் ஃப்ளோயிங் விட்னஸஸ் இருக்குங்க பைபிளில். நீ யார்? உன்னுடைய அழைப்பு என்ன? நீ என்ன செய்யணும்? எங்கே உன்னுடைய அழைப்பு நிறைவேறுது? இது எல்லாமே துவக்கத்திலிருந்து முடிவு வரை சொல்லிக் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழி மாத்திரம்தான் நமக்கு இருக்கு. அருமையானவர்களே, nobody can show you or tell you or make you understand who you are, what is your call and how you have to take it up. Nobody can guide you. Nobody. Go to Jesus. ஆண்டவர்கிட்ட போங்க. ஜீவ மார்க்கமாகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்கு காண்பீங்கப்பா, நான் யார், என் அழைப்பு என்ன. மற்றவங்களை பார்த்து நான் சூடு போட்டுக்க நான் விரும்பல ஆண்டவரே. அவங்க உயர்ந்து 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 போகட்டும் ஊழியத்தில். நான் 4 செவுத்தில் இருந்து நான் ஊழியம் செய்தாலும் என் வார்த்தைகளை கர்த்தர் உம்முடைய தூதர்களை கொண்டு பிரஸ்தாபமாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். கர்த்தர் கைக்குள்ளாக அடங்கியிருந்து செயல்பட ஆண்டவர் ஏற்ற வேளையில் உயர்த்துவார்னு சொல்லி பேதுருவை அழகாக சொல்கிறாருல்ல. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஸோ தட் இஸ் ஹவு வி ஹாவ் டு ஸ்டார்ட் அவர் வெரி சிம்பிள் மினிஸ்ட்ரி. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, என் மேலே போடப்பட்ட முத்திரை என்னப்பா? பரலோகத்தில் எனக்கு ஒரு முத்திரை போட்டிருக்கீங்க. என்ன மாதிரி முத்திரை? எரேமியாவை போலவா, ஏசாயாவை போலவா, எசேக்கியேலை போலவா, இல்லை திவ்ய வாசகனாகிய யோவான் ஸ்நானகனை போலவா? இன்னொரு வெளிப்பாடை எழுதுவதற்கான ஒரு தகுதி, ஒரு அபிஷேகம் இருக்கா? கேளுங்க, கேளுங்க. There are so many things for us to ask the Lord. He is waiting for us. நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளேயே நம்ம கண்டென்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இவ்வளவுதான் என்னுடைய விண்ணப்பங்கள், இது நிறைவேறனா போகிறோம். இல்லை, ஆண்டவர் கேட்குறார், மகிமையான காரியங்களை, மேலான காரியங்களை நீ எப்போ பார்க்க போகிற என் மகனே, மகளே? நீ எப்போ பார்க்க போகிற? இம்மைக்குரிய காரியங்களை கொடுத்து யோசிக்காதன்னு நான் சொல்லிட்டேனே. ஆனால் நீ இன்னமும் இந்த 11ஆம் மணி வேளை வரைக்கும் கூட நீ அதைத்தானே கேட்குற.
வீட்டை கொடுங்கப்பா, வாசலை கொடுங்கப்பா, சொத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா, இது எல்லாமே நான் சம்பாதித்து கொடுத்துட்டேனேம்மா. நீ கேட்க வேண்டிய மேலான காரியங்கள் ஒன்று இருக்கே. என்னுடைய அப்போஸ்தலர்கள் கேட்டார்களே, உன்னை கேட்க மாட்டியா நீ? ஒரு விஷயம், எவ்வளவோ தேவ ரகசியங்கள். அதுதான் அருமையானவர்களே ஜீவ மார்க்கம். ஜீவ மார்க்கத்தை முதலாவது தேடுவதற்கான காரணம் என்னன்னா, நான் யார் என்கிறதை தெரிந்து கொள்ளணும். ஸோ it is up to us to choose what we want, because that is only is going to decide where we are going to get settled. எங்கே போய் சேர போகிறோம்? சரி, ஒரு பயணம் துவக்கியாச்சுங்க, ஒரு பயணம் துவக்கியாச்சு. எல்லாரும் அப்படியே போய்கிட்டே இருக்க போகிறோம். ஏதோ ஒரு எண்டு வரணும்ல, ஒரு ஸ்டாப் வரணும்ல, அந்த ஸ்டாப்பில் இறங்கணும்ல, அதுதானே பயணம். விசுவாச பயணம் துவக்கியாச்சுங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாச பயணம் துவக்கிட்டேன்னு விசுவாசிக்கிறீங்களா? அதை முதல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துவக்கி வைத்த இந்த விசுவாசம், அவரோட கரம் பிடித்து இந்த பயணத்தில் நான் போய்கிட்டே இருக்கேன். Where you are going to stop me, Lord? Where you are going to put me? In which group you are going to put me? எங்கே போய் நான் நிற்க போகிறேன்? எந்த கூடுகையில் என்னை சேர்க்க போகிறீங்க? எந்த ஸ்தானத்துக்குள்ளே நான் என்னை நிறைவு செய்ய போகிறீங்க? அதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்குது. தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என் ரட்சகர், இதெல்லாம் ஓகேங்க. அந்த ரட்சகரை நம்மளை இயக்க கொடுக்குறோமா? இவர் கேட்குறாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பிங்க, தெரியப்படுத்துங்கப்பா, அப்போ தான்ப்பா எனக்கு நானே யாருன்னு புரியும். ஏன் புரியணுமா? நான் யாருன்னு புரிந்தாதான் என்னை இயக்குகிறவர் யாருன்னு தெரியும், ஏன் என்னை இயக்குறாருன்றதும் தெரியும். அவர் சமூகத்தில் தான் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சகல சௌகரியமும் இருக்குது, ஆரோக்கியமும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜீவ மார்க்கத்தில் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்காக தான் போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமே தவிர, இதுக்கு விட பெரிய விசேஷமான காரியம் என்ன இருக்குது? அங்கே போய் யாராவது 1 கோடி ரூபாய் பரிசு தருவாங்க, நம்ம அதுதான் ஜீவ மார்க்கமா? நோ. என்றென்றும் வாழுகிற ஒரு நிலை வாழ்வு ஜீவ மார்க்கம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவில்லா ஆண்டுகளை கொண்டவர்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். ஒருவராய் உயிரோடு இருக்கிறவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அப்போது ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா, என்னத்தை கேட்குறோம்? அதே சாயலை எனக்கு கொடுத்துருங்கப்பா. ஒருவராய் சாவாமை உள்ளவர், முடிவில்லா ஆண்டுகளை கொண்டவர். நான் என்ன விரும்புகிறேன்? அதை விரும்புகிறேன். அதை இம்மைக்குரிய வாழ்வில் இல்லை. ஏன்னா இம்மைக்குரிய வாழ்விலே ஒருவன் ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் அது நியமிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதையும் தாண்டி ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. மணவாட்டி, பூரணமாக்கப்பட்ட மணவாட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரும்பொழுது உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பார்னு சொன்னாரே, அந்த ரகசியம் அங்கே நிறைவேற சாத்தியம். அவர் வருவதற்குள்ளாக என்னுடைய ஓட்டம் முடிகிறதுனா, ஸோ நான் ஜீவ மார்க்கத்தை பற்றி கொண்டவளாக முடித்த உடனே என்ன ஆகுது? ஒருவராய் சாவாமை உள்ளவருடைய சாயலை நானும் தரித்து கொள்ளுகிறேன். அதைத்தாங்க சம்பாதித்து வைத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில். என்றென்றுமாய் மரியாத ஒரு வாழ்வு, நித்திய வாழ்வு, அதுக்குள்ளே நம்ம போயிடுறோம். அதுக்குள்ளே நான் போயிடுறேன். இந்த ஓட்டம் முடிந்தாலும் அடுத்த என்ட்ரி என்னன்னா, நிலையான ஒரு வாழ்வு, அங்கே சாவாமை உள்ள ஒரு வாழ்வு. எப்பொழுதும் இயேசுவை துதிக்கிறாங்க. 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம்? இப்போ புரியுதா? சாவாமை என்கிற பாக்கியம், சாவாமை என்கிற பாக்கியம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெரிய பொறுப்பு. சாய்ஸ், மேக் அ ரைட் சாய்ஸ். ஆஸ்க் தி லார்ட், ஷோ மீ த பாத் ஆஃப் லைஃப். தட் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் விச் யூ ஆர் மேக்கிங் இன் யோர் லைஃப். அதை சூஸ் பண்ணுங்க, அதை சூஸ் பண்ணுங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றார்? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அதான் நம்ம துவக்கத்திலே சொன்னோம். ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் யார் கொடுக்க முடியும்? கேன் யூ ஷோ எனி ஒன் மேன்? இந்த பூமியில் ஒரு மனிதனை காட்ட முடியுமா? இவர்கிட்ட போனால் எனக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லிடுங்க பார்க்கலாம்.
24 மணி நேரம்ல 1 மாதம் கூட அந்த மனிதனோடு இருங்க. திருப்பி வீட்டுக்கு வாங்க. திரும்பி என்ன ஆகுது? பழைய விஷயங்கள் தொடருது. Nobody can give you a fullness of joy. Only Jesus Christ can give you. Only He can give you. Because He has won the Satan. அவரே சத்ருவை ஜெயித்திருக்கிறார். அவன் தலையை காலின் கீழ் நசுக்கி இருக்கிறார். நம்ம தாங்க பிரச்சனையை வச்சுக்கிறோம். நாம தான் பிரச்சனையை வச்சுக்கிறோம். அவர் பிரச்சனை உண்டாக்குகிறவனுடைய தலையை நசுக்கி வைத்திருக்கிறார். தயவு செஞ்சு அந்த தரிசனத்தை முன்பாக வைத்துக்கோங்க. பிசாசின் தலை இயேசுவின் காலின் கீழ் நசுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிக்சரை உங்களுக்கு முன்பாக வையுங்க அருமையானவர்களே. அதை வையுங்க. அப்ப எல்லா உபத்திரவத்திலும் அந்த பிக்சர் முன்னாடி வரட்டும். நீ தலை நசுக்கப்பட்டவன், எப்படி இந்த பிரச்சனை வரும்? நீ எப்படி கிரியேட் பண்ணலாம்? அவனை எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க. இயேசுவை கொண்டு, இயேசுவின் பிரசன்னத்தோடு அவனை எதிர்த்து, அவனை சபித்து கட்டி தீர்ப்பீங்க. யூ மஸ்ட் ஹாவ் அ விஷன். எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? இது என்னுடைய பாவம், இது என்னுடைய சாபம், இது அக்கிரமம், இது மூதாதையர்கள் பண்ண பாவம், இதெல்லாம் இந்த பிக்சர்லாம் இருக்குது. இந்த பிக்சர்லாம் தூக்கத்தில் கூட எழுப்பி கேட்டாலும் இருக்குது. ஆமாங்க, 4 தலைமுறையாக தொடருதுங்க இந்த சாபம். எங்கள் தாத்தா இப்படி இருந்தாருங்க, எங்கள் பாட்டி இப்படி இருந்தாருங்க, அதனால தாங்க இன்றைக்கி இந்த சாபம். இந்த பிக்சர்லாம் தெளிவாக அழியாமல் இருக்குது. தூக்கத்தில் கூட கேட்டால் சொல்ல முடியுது. ஆனால் ஒரு ஜீவ மார்க்கத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒரு பிக்சர், இயேசுவின் காலின் கீழ் சத்ருவின் தலை நசுக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனம் இருக்கா? இருக்கா அருமையானவர்களே? வச்சு பாருங்க. அந்த தரிசனத்தை முன்பாக வச்சு பாருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை யாரால என்கிற கணிக்கிற அறிவு ஏற்படும். என்னாலையா இல்லை பிசாசாலையா? ஏன்னா ரெண்டு விதத்தில் பிரச்சனை வரும். ஒன்று, பிசாசை அனுமதிக்கும் போது பிரச்சனை வரும். இன்னொன்று, என்னுடைய பாவ அக்கிரமங்களினால பிரச்சனை வரும். ஸோ இதுக்கு அவன் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. கர்த்தரை அறிந்த பிறகு நான் திரும்பவுமாக பழைய வாழ்க்கைக்குள்ளே போக நான் விரும்பினேன்னா, பிசாசுக்கும் என்னுடைய பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம்? நான் தேடி வச்சுக்கிட்டதுங்க. நான் தேடி வச்சுக்கிட்டது ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்ட நான் திரும்பவுமாக அதை விட்டு இந்த உலக மார்க்கத்துக்குள்ளாக நான் கடந்து போகும் பொழுது அவன் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. He is inactive because I am active in my sins. Please understand. புரிஞ்சுக்கங்க. 2 விஷயத்தில் அது பிரச்சனை வரும். ஒன்று, டோட்டலாக ஆண்டவரையே தெரியாமல், ரட்சிப்பையே அனுபவிக்காமல், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் உணராமல் ஒரு ஜீவியத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் வருது அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒருவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம். அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் எல்லா வேதனையும். சரிங்களா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அவருடைய கிருபைவரங்களை பெற்று அதை ருசி பார்த்துட்டு திரும்பமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, யாரையோ திருப்திப்படுத்தணுன்றதுக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நான் உலகத்துக்குள்ளே நான் திரும்பி போயிட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா என் பிரச்சனைகளுக்கு நான் தாங்க காரணம். அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அவன் காரணம் இல்லை. அவனை சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ இதுக்கு யார் பதில் சொல்லணும்? நான் தான் பதில் சொல்லி ஆகணும் ஆண்டவர்கிட்ட. இந்த தாவீதையா கேட்குறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா. ஃபர்ஸ்ட் அவருடைய டிசைர் என்னென்னா, நான் யாருன்றதை நான் பார்க்கணும். என்னை கொண்டு போய் கோலியாத்து முன்பாக நிறுத்துனீங்கல்ல, அதிலிருந்து நான் யார் எனக்கு காண்பீங்க. ஏன் கேட்குறாரு தெரியுமா? அவர் தான் யாருன்றதை தெரிந்துக்கிட்டார்னா அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்குவார். அந்த ஸ்தானத்தை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுறார். அப்போ எந்த எதிரி வந்தாலும், பிள்ளை வந்தாலும் சரி, நண்பன் வந்தாலும் சரி, உயர்த்தி விட்டவன் வந்தாலும் சரி, கூட உட்காந்து சாப்பிட்டவன் வந்தாலும் சரி, நான் யாருன்னு எனக்கு தெரியும். என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். இந்த அடையாளம் நான் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி கடைசியில் என் ஆண்டவர் என்னை எப்போ அழைக்கிறாரோ அப்போ அந்த ஸ்தானத்திலேயே நான் போய் அவர் கைக்குள்ளாக போய் உட்காந்துடணும். இந்த ஒரு வைராக்கியத்தில், இந்த ஒரு தாகத்தில் எனக்கு ஜீவ மார்க்கத்தை காட்டுங்க. அடுத்தது அவருடைய தீர்மானங்கள், திட்டங்களை புரிந்து அதுக்கேற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள
அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு எனக்கு ஜீவ மார்க்கத்தை காண்பீங்க. இப்படிலாம் என்னைக்காவது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்திருக்கிறோமா? நான் யாருன்னு காட்டுங்க, என் மேலே உங்கள் திட்டம் என்னன்னு காட்டுங்க, அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், அதற்கு நீங்கள் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கேட்டிருந்தா சந்தோஷம். He is deciding for that. To fulfill God's will upon him. அவர் மேலே கர்த்தருக்கு இருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், அதை நிறைவேற்றணும். மூன்றாவது, கர்த்தருக்காக, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? இந்த கால் எனக்கு வச்சிருக்கிறீங்க, இதை எப்படி செய்யணும்? அவர் வழி நடத்துதலை எதிர்பார்த்து கேட்கிற ஒரு தாசன். யார் கேட்கிறா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிற தாவீது ஐயா கேட்குறாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும். நான் எங்கே போய் நிற்கிறது இவருக்கு முன்பாக? நான் எங்கே போய் நிற்க? நான் ஒன்றுமே இல்லையே. அப்போ நான் எப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்றாடணும்? ஆண்டவரே எனக்கு காட்டுங்கப்பா, உங்கள் ஜீவ மார்க்கத்தை காட்டுங்க. நான் எப்படி நேர்மையாக இந்த பூமியில் வாழ்கிறது? என் அழைப்பை நான் எப்படி பாதுகாக்கிறது? என் அழைப்பை நான் எப்படி தக்க வச்சுக்கிறது? கரையில்லாமல் நான் வாழ்ந்து எப்படிப்பா முடிக்க போகிறேன்? எனக்கு காட்டுங்க. யூ மஸ்ட் ஷோ மீ த பாத் ஆஃப் லைஃப். ஐ am longing, Lord. I am longing to completely live the life to its fullest. அதை நிறைவாய் நான் வாழ்ந்து முடிக்க நான் ஆசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசை இருக்கிற ஒரு தாசன் தான், ஒரு மனிதன் தான் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்க முடியும். அடுத்ததாக ஜீவ மார்க்கத்தை அவர் கேட்பதற்கான காரணம், to know about eternity and to spend the eternity with God. நித்தியத்தை குறித்து அறியணும், நித்தியத்தில் தேவனோடு போய் ஐக்கியமாகணும் என்கிற ஒரு தாகம். ஸோ பியூட்டிஃபுல் இல்லை? இறுதியாக அந்த நித்தியத்தில் தெய்வம் எனக்கு வைத்திருக்கிற சகல நன்மைகள், சகல நன்மைகள். ஓ பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். அதை சொல்லும் பொழுதே எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம். 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை பார்க்கலாமா? அங்கே தெளிந்த ஒரு ஜீவ தண்ணீர் நதி தேவனும் ஆவியானவரும் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவ விருட்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாய் வைத்து பேசுகிறது. அந்த ஜீவ விருட்சத்திலே மாதந்தோறும் கனி, அப்புறம் அதன் இலைகளிலே ஆரோக்கியமா. ஓ பியூட்டிஃபுல், 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 ஸோ நைஸ். பார்க்கலாம் அருமையானவர்களே. இதுக்கு தாங்க ஜீவ மார்க்கத்தை பற்றி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துங்க, ரொம்ப விசேஷமான பகுதிங்க அது. பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22, 1-5. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இது புதிய எருசலேம் அப்படியே இறங்கி வந்து இங்கே தேவாதி தேவன் ஆட்சி புரியும் பொழுது இருக்கிற ஒரு அனுபவத்தை விவரிக்கிற ஒரு பகுதிங்க. ஸோ பியூட்டிஃபுல். புதிய எருசலேம்ன்றது என்னது? தேவனுடைய வாசஸ்தலம்ங்க. இந்த தியானமே எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? தேவ சமூகம் போய் சேரணும்னு தானங்க உத்திரத்தை சுமக்க ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே தான் we have started the meditation. அங்கே தான் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ இருக்குது ஜீவ மார்க்கத்தில், இவ்வளோ இருக்குது. முதலாவது என்ன இருக்குது? எங்கே ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தில்? பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஜீவ தண்ணீர் அப்படின்னும் பொழுது ஆவியானவரின் பிரசனத்தை உணர்த்துகிற விஷயம். ஸோ இவங்க 3 பேரும் அங்கே சிங்காசனத்திலிருந்து நமக்கு பொழியப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ப்ரெசன்ஸில் எப்போவுமே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீரில் நிலை கொண்டே இருக்கிறோம். அடுத்தபடியாக இயேசுவான ஒரு ரோலை டேக் ஓவர் பண்ணுறாரு. ஜீவ விருட்சமாய் அங்கே இருந்து அங்கே மாதந்தோறும், அதாவது எல்லா
நிமிடமும் எல்லா காலங்களிலும் அவர் கனிகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஸோ அங்கே பசி இல்லை, பஞ்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, வறட்சி இல்லை, எதுவுமே இல்லை. போதா குறைக்கி அந்த இலைகளில் ஆரோக்கியம் இருக்கான். ஸோ அங்கே வியாதி இல்லை. அது மாத்திரம் இல்லை, அங்கே இன்னொன்று ஒன்றும் இல்லை. இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கமே, சாபம் சாபம் சாபம்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே, வாய் ஓயாமல் அதுதான் வருது. ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை காட்டிலும் சாபம்ன்ற வார்த்தை நிறைய டைம் மல்டிப்ளை ஆகி போய்கிட்டே இருக்குது கவுண்டில். அங்கே சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது, ஒரு சாபமும் இராது. அவருடைய நெற்றிகளில் அவருடைய நாமம் இருக்கும். இயேசுவின் நாமம் இனிமையான நாமம். நல்லா பாடுறோம்ல, நல்லா பாடுறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாவங்கள் போக்கும் அருமையான நாமம். எல்லாம் நல்லா பாடுறோம், எல்லாம் நல்லா பாடுறோம். அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், அதை ருசிக்கணும், அதை பருகணும். எப்படி எப்படி ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. அப்போ தான் இதெல்லாம் பார்க்க முடியும். பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர், ஆட்டுக்குட்டியான தேவனும் சிங்காசனத்தில் இருந்து அங்கு வழிகிற ஆவியானவரின் அனுக்கிரகம். இயேசுவானவர் ஜீவ விருட்சம் போல நிமிஷந்தோறும் நம்மளை போஷிக்கிற தெய்வமாய் அங்கு இருக்கிறார். ஆரோக்கியத்தையும் சாபமில்லாத ஒரு சூழலும் கர்த்தர் உருவாக்கி தருகிறார். அங்கே இருள் இல்லையா, அங்கே யார் வெளிச்சமாக இருக்கிறது? தேவனே நித்திய வெளிச்சமாய் நமக்கு இருக்கிறார். அங்கே லைட்டும் கிடையாது, சூரியனும் கிடையாது, எந்த செயற்கை வெளிச்சமும் கிடையாது, எதுவும் கிடையாது. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார்.